நான் சொன்ன மாதிரி இந்த முருகனை சுத்தி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு சிறப்பு அம்சத்தை பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, முருகனோட கையில வேல் இருக்கிறத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சோ வெளியில வந்து இவ்வளவு பெரிய வேல் வச்சிருக்காங்க. ஆனா அந்த வேலுக்குள்ளவே பாத்தீங்கன்னா இன்னொரு வேல் வந்து கிட்ட வச்சிருக்காங்க முருகன் கிட்ட. அதாவது பஞ்சலோக வேல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த பஞ்சலோக வேல்ல போயிட்டு நாம வந்து நம்மளோட கையாலேயே பாலை ஊத்தி அபிஷேகம் பண்ணலாம். நாம அந்த மேல பஞ்சலோக வேல்ல ஊத்துற அந்த பால் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய கருவறையை போய் சேருது அப்படின்ற மாதிரியான ஒரு ஐதீகம் இங்க வந்து சொல்லப்படுது. அது உண்மையிலே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முருகனுடைய வயிற்று பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு தியான மண்டபம் இருக்கு. கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 பேர் அதுக்குள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். அந்த அளவுக்கான வசதிகளை இந்த முருகனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் இப்ப நாம வந்து போய் பண்ண போறோம். சோ இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு நாங்க எக்ஸ்க்ளூசிவா பண்ணிட்டு இருக்கோம்.